அனைவருக்கும் வணக்கம். பத்மாவதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்மளுடைய சேனல்ல எளிமையான கோயில் வழிபாடு, தாந்திரிக பரிகாரம் தான் போடுறோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து சங்கடா சதுர்த்திங்க. மகா சங்கடா சதுர்த்தி, அதாவது விநாயகர் பெருமானை வழிபடுற நாள். விநாயகர் பெருமானை வழிபடுறதுக்கு எவ்வளவு விரத தினங்களோ இல்லைன்னா மற்ற நாளில் விநாயகர் பெருமானை வழிபடும் போதும் நமக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கும். ஆனால் அந்த மகா சங்கடா சதுர்த்தி நாளில் வழிபடும்போது நமக்கு சகல சௌபாக்கியங்களும் பெற முடியும். இந்த மகா சங்கடா சதுர்த்திங்கிறது, அதாவது விநாயகர் சதுர்த்திக்கு முன் வரும் தேய்பிரை சதுர்த்தியை தான் மகா சங்கடா சதுர்த்தி தினம் அப்படின்னு சொல்கிறோம். சங்கடம் என்றால் தடை, கஷ்டங்கள். இந்த ஹராய் என்றால் அழிப்பது. சங்கடா சதுர்த்தியில் நம்ம விரதம் இருந்து விநாயகர் பெருமானை வழிபட்டால் கஷ்டங்கள்லாம் நீங்கி குடும்பத்தில் நல்ல சுபிட்சம் பெருகும். சங்கடா சதுர்த்தி நாள் விநாயகர் பெருமானை வழிபடும் போது சந்திரதோஷம் ஏற்படாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதோடு மகா சங்கடா சதுர்த்தி நாளில் விரதம் இருந்து நம்ம வழிபடும்போது நமக்கு வாழ்க்கையில் எந்த ஒரு தடைகள் இருந்தாலும் நீங்கி வெற்றி கிடைக்கும். 24 வந்து காலையில் எழுந்திரிச்சு நம்ம குளிச்சுட்டு நம்ம பூஜை ரூமில் இருக்க விநாயகர் பெருமான் படத்தை நல்லா சுத்தம் செஞ்சு மஞ்சள் குங்குமம் சந்தனெல்லாம் வச்சு அவருக்கு பிடிச்ச அருகம்புல் மாலை வாங்கி போட்டு ஒரு அகலில் மஞ்சள் குங்குமம் வச்சு நெய் தீபம் ஏற்றி விநாயகர் பெருமானை மனசார வழிபடணும். அவருக்கு பிடிச்ச நெய்வேத்தியமான கொழுக்கட்டை, சுண்டல், லட்டு எது முடியுதோ அதை நெய்வேத்தியமாக வச்சு, பால் பழமெல்லாம் நெய்வேத்தியமாக வச்சு நம்ம அவரை மனசார தூப தீபம்லாம் காட்டி வழிபாடு செய்யணும். விரதம் இருந்து வழிபடுறவங்க விரதம் இருந்து இந்த விநாயகர் சதுர்த்தி நாளில் விநாயகரை வழிபடலாம். அதாவது 3 நேரம் உணவு எதுவும் எடுத்துக்காமல் விரதம் இருக்க முடியுங்கிறவங்க விரதம் இருக்கலாம். இல்லை விரதம் இருக்க முடியாதுன்னு நினச்சிறவங்க பால் பழம் மாத்திரம் எடுத்துகிட்டு கூட இந்த விரதத்தை இந்த வழிபாடை மேற்கொள்ளலாம். நம்ம இப்படி விநாயகர் பெருமானை மனசார வழிபட்டுட்டு சாயந்தரம் பக்கத்தில் இருக்க விநாயகர் பெருமான் கோயிலுக்கு போய் அவருக்கு பிடிச்ச அருகம்புல் மாலை வாங்கி கொடுத்துட்டு அவங்க வந்து அங்கேயும் ஒரு நெய் தீபம் ஏற்றிட்டு நம்ம வந்து மனசார விநாயகர் பெருமானை ஒரு 11 முறை வலம் வந்து அவருடைய விநாயகர் பெருமான் ஓ விநாயகர் பெருமானை போற்றி, ஓ கணபதியை போற்றி அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச இதில் அவரை வந்து மனசார வழிபட்டு போற்றி சொல்லி வழிபட்டு என்ன விஷயம் உண்டோ அதை மனசார வழிபட்டு நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீரும், கடற்பிரச்சனைகள் தீரும், செல்வ செழிப்பு உண்டாகும். இந்த மகா சங்கடா சதுர்த்தி நாளில் நம்ம விநாயகர் பெருமானை வழிபட நமக்கு வந்து சகலவித சௌபாக்கியங்களும் உண்டாகும். நம்ம கஷ்டங்கள் எல்லாம் கரைத்து காணாமலே போகும். அதாவது ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்க சொல்லுவாங்க. ஆனால் விநாயகர் பெருமானை நம்ம வழிபடும்போது நமக்கு வந்து அனைத்து சக்திகளையும் அவற்றிலிருந்து கிடைக்கும். அதாவது விடை தீர்க்கும் விநாயகன் அப்படின்னே சொல்லுவாங்க. விடை தீர்க்கும் விநாயகரை நம்ம வழிபடும்போது நம்ம வாழ்க்கையில் எப்போதுமே எல்லா விஷயமும் நன்மையாகவே அடையும். அதாவது நம்ம எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் காரிய தடையாக இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி மகா சங்கடா சதுர்த்தியில் விரதம் இருந்து விநாயகர் பெருமானை வழிபடும்போது நம்ம எந்த ஒரு காரியமும் நமக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும். எடுக்கிற எல்லா முயற்சியும் நமக்கு வந்து சக்ஸஸை கொடுக்கும். திருமண தடை இருக்கிறவங்க திருமண தடை நீக்கி அவங்களுக்கு திருமணம் நடைபெறும். படிப்பில் சில பேருக்கு படிப்பு வந்து நமக்கு எவ்வளோ படித்தாலும் மறந்து போகுதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி விரதம் இருந்து சங்கடாசுரன் விநாயகர் பெருமானை வழிபடும்போது படிப்பில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். குடும்பத்தில் வந்து பொருளாதார நிலையிலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். குழந்தை பாக்கியம் இருக்கும். குழந்தை நம்ம என்ன தேவைன்னு நினைக்கமோ அந்த தேவையை மனசார அவர் வழிபட்டு கேட்கும்போது நமக்கு அந்த தேவைகள் நிறைவேறும். பொதுவாகவே விநாயகர் பெருமானை எல்லா நாள்லையும் வழிபடுவதை காட்டி இந்த மகா சங்கடா சதுர்த்தி நாளில் வழிபடுவது நமக்கு கூடுதல் பலன் கிடைக்கும். ஏன்னா அன்று சந்திரனுடைய அருளும் நமக்கு கிடைக்கும். அதாவது ஜாதகத்தில் சந்திர தோஷம் உள்ளவங்க அப்படி யாராவது இருந்தாங்கன்னா இந்த மகா சங்கடா சதுர்த்தி நாளை வந்து விரதம் இருந்து விநாயகர் பெருமானை வழிபடும் போது நமக்கு வந்து சந்திரனுடைய பலனும் அதிகமாக கிட்டும். இந்த இடத்துல சந்திரன் பலம் அதிகமாக கிட்டும்போது நம்ம மனம் வந்து ஒருநிலைப்பட்டு எந்த ஒரு விஷயத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு நம்ம மனசு அதை கரெக்டாக கணக்கு போட்டு அந்த விஷயத்தை நம்ம செய்யும்போது அது வாழ்க்கையில் ஒரு வெற்றியை கட்டும். விநாயகர் பெருமானை வழிபட நமக்கு சகல வித செல்வ செழிப்புகளும் உண்டாகும். மாலையில் கோயிலில் போய் வழிபட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க வீட்டிலே மாலையில் விளக்கேற்றிட்டு விநாயகர் பெருமான் படமோ சிலையோ வச்சுருந்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் அபிஷேகம் செஞ்சு அருகம்புல் மாலை போட்டு அதுக்கும் நீங்கள் ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் வீட்டிலே அவருக்கு நெய்வேத்தியம் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு நீங்கள் பின்ன வந்து உங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம். சந்திரனை தரிசனம் பண்ணிவிட்டு உங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம். கோயிலுக்கு போக முடியாதவங்க கோயிலுக்கு போக முடியிறவங்க கோயிலில் போய் 11 முறை விநாயகர் பெருமானை சுற்றி வழிபாடு செஞ்சு பின்ன வந்து வீட்டுக்கு வந்துட்டு நம்ம விரதத்தை முடிச்சுக்கலாம். இப்படி தொடர்ந்து வர்ற ஒவ்வொரு மாதமும் சங்கடா சதுர்த்தி வரும். அந்தந்த மாதம் நம்ம இது போல் விரதம் இருந்து விநாயகர் பெருமானை வழிபடும்போது நமக்கு சகல வித சௌபாக்கியங்களோட கஷ்டங்கிறது நம்ம வாழ்க்கையிலே இருக்காது. அந்த அளவுக்கு நமக்கு ஒரு நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாயிருக்கும்.
இது போல் தொடர்ந்து நீங்கள் விநாயகர் சதுர்த்தி வழிபாடை செஞ்சு உங்களுக்கு விநாயகருடைய அருள் கிடைக்கட்டும்னு நான் விநாயகர் பெருமானை வேண்டிக் கொள்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.